இன்றைக்கும் இந்த வீடியோவில் விசேஷம் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் எப்பேற்பட்ட கொடூரமானவங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு மாளாது போல இருக்குது, அந்தளவுக்கு விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் 2 வீடியோ கிளிப்பை பார்க்க போகிறோம். அதில் விசேஷமாக இஸ்லாமியர்கள் அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை குறித்து என்ன சொல்கிறாங்க, எப்பேற்பட்ட குணமுடையவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். இந்த பேட்டி கொடுக்குற இந்த பெண்ணுடைய பேர் மாயா கத்ரா. இவங்க வந்து ஒரு அகடமிக், இவங்க வந்து ஒரு நல்ல லெக்சரர், ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கிறாங்க. அதோட கூட இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க வந்து பாரிஸ் பேஸ்டு லெபனிஸ், இப்போ பாரிஸ் நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக இவங்க லெபனான் நாட்டு குடியுரிமை பெற்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர். அதோடு கூட இவங்க வந்து ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கிறவங்க. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த 1 வருஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ தான். அவங்க இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை குறித்து எப்பேற்பட்டவங்க, அவங்க என்ன குணமுடையவங்க, என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இவங்க அவங்கள குறித்து என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்க, என்ன காரியங்களை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க. இதை நம்மளும் பார்ப்போம் அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அதாவது தங்களை அல்லாவின் அடிமைகளாக நம்பினவங்க, அல்லாஹ் தாங்கள் செய்கிற எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுப்பாரு அப்படின்னு நம்பினாங்க. அதனால் வேறு ஒரு நாடு கப்பல் படை இருந்தும் விமானப்படை இருந்தும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆயுத தயாரிக்கிறதா இருந்தும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய டெக்னாலஜியும் கண்டுபிடிப்புகளும் வச்சவனாக இருந்தும் வல்லரசுகளின் சப்போர்ட்டுகள் அவனுக்கு இருந்தும் அவனை ரொம்ப ஈஸியாக அல்லாவின் அடிமைகளாகிய நாங்கள் வந்து என்ன செய்வோம், காலி பண்ணிடுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1400 வருஷமாகவே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ 1942 அதிகமாக இந்த யூத வெறுப்போட அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவை உண்டாக்கி, தனிப்பட்ட ஒரு மக்களை உண்டாக்கி, எத்தனை குரூப்பையே உண்டாக்கி, கிட்டத்தட்ட ஒரு ஜாதியை உண்டாக்கி யூதர்களை மொத்தமாக அழிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு கீழே பயங்கர சுரங்கங்களையெல்லாம் தோண்டி அதுக்குள்ளே ஆயுதங்களையெல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சுரங்கத்துக்கு மேலே இருக்கிற மக்களை வந்து நீங்கள் பயப்படாதீங்க, அந்த நாடு இல்லாமல் பண்ணிடுவோம், இன்னும் கொஞ்ச நாளில் அல்லாஹ் நமக்கு அந்த நாட்டை கொடுத்துருவாரு, அப்படி நாட்டை கொடுத்த பிறகு நீங்கள்லாம் அந்த நாட்டுக்கு போயிடுவீங்க, அந்த நாடு பார்த்தீங்களா எப்படி சோலைவனமாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த காசா அப்படிங்கிற மக்கள், இல்லையா அவங்க நாடு அப்படி இருந்துட்டு போகுது, நம்ம நாட்டை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்றினா என்ன, அவங்களுக்கு தான் எந்த ஒரு சப்போர்ட்டும் அதிகமாக கிடையாது, அவங்க தனித்துவமாக இருக்கிறவங்க, நம்ம தான் நம்முடைய இனமும் நம்முடைய மொழி நம்முடைய அந்த கலாச்சாரம் நம்முடைய அந்த மதம் இந்த உலகம் முழுசும் கிட்டத்தட்ட 55-57 நாடுகள்ல எல்லாம் இருக்கே. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒரு சிங்கப்பூரா, இன்னொரு சிங்கப்பூரா, இன்னொரு மலேசியாவா, ஒரு அதையெல்லாம் விட ஒரு பெரிய இந்த யூத நாடை விட இஸ்ரேல் தேசத்தை விட பயங்கர டெக்னாலஜியோட நம்ம நாட்டை வளர்த்தா என்ன, அதுக்கு வேண்டிய எல்லா விதமான பொருட்களும் எல்லா விதமான வசதிகளும் அந்த நமக்கு தான் ஈரான் தலைவர் இருக்கார்ல அவர் செய்து கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து இந்த உலகத்தில் எல்லா விதமான சுகத்தோடையும் நம்ம வாழுவோம், ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறவ யாருன்னா அந்த நாட்டுக்காரன். இதைத்தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய கண்மணி நாயகம் செஞ்சுட்டு வந்தார், அவனை அழிக்கிற வேலையிலே தான் இருந்தார் எங்கே போனாலும். அதனால் அல்லாவுக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும். நம்ம வணங்குறோம் இல்லையா அல்லாஹ், இந்த காபாவில் போய் அந்த கல்லை முத்தம் கொடுக்குறோம் இல்லையா, நம்முடைய பாவங்கள்லாம் அந்த கல்லை முத்தம் கொடுக்கும்போது சரியாக போகுது தானே. அப்போ யாருடைய கருணை, அல்லாவின் கருணை இல்லையா, அந்த அல்லாவுக்கு எதிரி அவங்க தான் அந்த யூதைங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க பார்த்தீங்களா ஒரு நாட்டே ஒரு 2000 வருஷம் கழித்து திரும்ப வந்து ஒரு நாட்டையே கட்டி விட்டாங்க. அவங்கள துரத்த வேணாமா, அவங்க இந்த உலகத்தில் இருக்கலாமா, நம்முடைய அல்லாவின் எதிரிகளாக இருந்துக்கிட்டு இந்த நாட்டில் இந்த உலகத்தில் அவங்கள வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இருக்கட்டும்யா, அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க, இப்படி நரகத்துக்கு தானே போக போகிறாங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே, என்ன பிரச்சனை, நம்ம காசாவை நம்ம பாலஸ்தீனத்தை ஒரு சிங்கப்பூராக மாற்ற வேண்டாமா,
அப்படி மாற்றினா நல்லதாச்சே. நம்ம பசங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவங்கள விட பெரிய டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு வந்து ஞானமும் புத்தியும் அறிவும் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களும் கேட்டு கேட்டு பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த ஹமாஸ் கேர்ள்ஸ் அவங்க வந்து அவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு கீழே சுரங்கம் தோண்டி இருக்கிறாங்க. அப்போ கேட்டிருக்கிறாங்க, என்னையா இவ்வளோ கஷ்டப்பட்டு சுரங்கத்தை தோண்டுறீங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், நாங்கள் வந்து இந்த இஸ்ரேல் தேசத்தான் தான் எங்களுக்கு வேலை கொடுக்குறான், எங்களுக்கு எங்கே வேலையாக இருக்குது, இங்கே என்ன வேலை இருக்குது, இங்கே ஒன்றும் கிடையாது, அதனால் அங்கே தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் சுரங்கம் தோன்றதை அங்கெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அப்போ ஒரு மாதிரியாக சிரிச்சிருக்கிறாங்க. அப்போ சிரிக்கவும் இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அப்போ எதுவும் ரகசியமாக வெளியிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் அங்கே ரூமுக்குள்ளே வச்சு எவன் ரகசியமாக சிரித்தானோ இல்லை வெளியில் சொல்கிற மாதிரி சுரங்கம் தோன்ற மாதிரி ஆன விஷயங்களை வெளியில் சொல்கிறோன்னு சிரித்தானோ அவனை எல்லாம் சூனபதிக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, இது வந்து அல்லாஹ்வினுடைய திட்டம், இந்த திட்டத்தை நீங்கள் வெளியில் சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ்வினுடைய திட்டம் நாசமாக போயிடும், அப்புறம் அல்லாஹ் உங்களை நரகத்தில் போட்டு எரிச்சிருவான், நாங்களும் உங்களை சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? இந்த ஹமாஸ் புண்ணியவான்கள். அப்போ அந்த மக்கள்லாம் அல்லாவுக்கு பயந்துக்கிட்டு, சரி எப்படியோ அல்லாஹ் அந்த நாட்டை காலி பண்ணால் சரி. அப்போ கேட்டிருக்கிறாங்க, அங்கே உள்ள எல்லாத்தையும் சூனபதிக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு. ஆமாம், எல்லாமே நரகத்துக்கு போகிறவங்களாச்சே, இல்லை குழந்தைங்க அதையெல்லாம் நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னு நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம், ஒரு நாள் வரும் அது இந்த குழந்தைகளை என்ன செய்வோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. என்ன செய்ய போகிறீங்க? அதாவது ரோமன்கள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூத குழந்தைகளை ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட மோதி அடித்து அப்படியெல்லாம் பண்ணாங்க. அப்பேற்பட்ட கொடூரம்லாம் அவங்க செஞ்சாங்க. அவங்களாம் என்ன ரோமைங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதை விட கொடூரத்தை நாங்கள் அரங்கேற்றுவோம். எங்களுடைய கொடூரம்னா அதாவது அல்லாவுக்கு எதிரியாக இருந்தால் என்ன நடக்கும், அவங்க குழந்தைகளுக்கு, அவங்க கர்ப்பிணிகளுக்கு, வயசானவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் காமிப்போம். ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீங்க, சீக்கிரமாக பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு அக்டோபர் 7 வரும், நாங்கள் இப்போவே கணிச்சிட்டோம், தேதியெல்லாம் குறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் எப்படியோ சரியாவே எப்படி போனால் நமக்கு என்ன, அல்லாவுக்கு எதிரின்னா நம்ம என்ன செய்கிறது, அல்லாவுக்கே எதிரி. அப்போ அவங்க இந்த உலகத்தில் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, நம்ம அல்லாவுக்கு அடிமையாக அந்த உலகத்தில் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க ஒரு காசாவுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு சுரங்கம், இன்னொரு காசா சிட்டி கீழே சுரங்கத்தில் உருவாக்குறதே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருந்திருக்கிறாங்க. அங்கே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிச்சு, இந்தாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு. இல்லை, இந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சு நாங்கள் வந்து எப்படி யூதனுடைய உடம்பை நாராக இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு கழித்து கிழிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் அதுக்கு வேணால் நாங்கள் வச்சுக்கிறோம், சுரங்கம் தோண்டையெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதம் வந்து அமெரிக்காக்காரன் காசு அனுப்புனானா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆமாங்கய்யா அனுப்புனா, அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா. அப்போ அதை கொடுங்க, இங்கேயே கொடுங்க, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் போக கொடுங்க, அல்லாவுக்காக தானே கொடுக்குறீங்க, யாருக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ அமெரிக்காக்காரன் அங்கேருந்து என்ன செஞ்சுருக்கிறான், இந்த UNRWA அப்படிங்கிற ஸ்கூலு, ஆஸ்பத்திரி அப்படிலாம் கட்டி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு போதனை இவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. யார்? இந்த ஹமாஸ் புண்ணியவான்கள் இந்த காசா மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே முடிஞ்சிடும் யூதம், அதுக்கடுத்து அந்த இஸ்ரேல் நமக்கு தான் சொந்தம், இதுக்கு முன்னாடி நம்ம தான் அங்கே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டிருக்கிறாங்க, அப்போ அதுக்கு முன்னாடி 1948க்கு முன்னாடி யார் அங்கே ஆட்சி செஞ்சது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தானே இருந்தோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லையா, நம்ம பிரதமர், நம்முடைய கவர்மெண்ட்டு, நம்முடைய சட்டத்திட்டம், நம்முடைய நாணயம், அதெல்லாம் என்ன, அது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. யார் பிரதமர், யார் முதலமைச்சர், அங்கே அப்போ இருந்த மிலிட்ரிக்காரங்களாம் எங்கே, ஒரு சரித்திரமே இல்லையே அப்படின்னு சொல்ல. அப்போ தான் ஹமாஸ் புண்ணியவான்கள் சொல்லியிருக்காங்க, இல்லைங்க, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தான், அதனால தான் நம்ம பிரிட்டிஷ் நாடுகளுக்கு நம்ம புண்ணியவான்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கோம். இந்நேரம் பிரிட்டிஷை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க, பிரிட்டிஷ்க்கு ஜோலி முடிச்சிருப்பாங்க. நம்ம அல்லாவின் தேசமாக மாறப்போகுது, பார்த்தீங்களா அல்லாவின் சக்தியை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ அவங்க அப்படியா பிரிட்டிஷ் தேசம் அல்லாவின் தேசமாக மாறப்போகுதா பின்ன என்ன நம்மள 1948 நம்ம போய் இன்னும் ஒரு 3 தலைமுறை தான் ஜோலி முடிச்சிட்டோம் நம்ம. இன்னும் அடுத்த தலைமுறையெல்லாம் அதுக்கடுத்து அல்லாவின் தேசம் அப்படின்னு பிரிட்டிஷ் கிடையாது, இது அல்லாவின் தேசம் அப்படின்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதே போல் தான் இஸ்ரேலை நம்ம மாற்றுவோம். அமெரிக்கா இந்த உலகத்தில் இருக்கிற அதுக்கடுத்து கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாத்தையும் நாங்கள் மாற்றி ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்களா இஸ்லாமிக் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியாவே நாங்கள் வச்சுருக்குறோம். அங்கெல்லாம் மற்ற எந்த ஒரு மதத்திலும் உள்ளே வர முடியாது, அந்தளவுக்கு மாற்றிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவிலெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். எல்லா நாடுகள்லையும் நம்மலாம் உள்ளே போய் அங்கே கலெக்டராக அங்கே பெரிய பெரிய பொலிட்டிக்கல் காங்கிரஸ்லாம் நம்ம அங்கே தான் இருக்கிறோம். பாராளுமன்றம், நாடாளுமன்றம் எல்லா மன்றத்துலேயும் நம்ம தான் இருக்கிறோம், தெரியுமா அப்படிங்க. அப்படியா அப்போ உலகமே என்ன நம்ம கண்மணி நாயன் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தையே இந்த இஸ்லாம் மேற்கொள்ளும், அடக்கி ஆளும், ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கிறிஸ்தவங்களாம் என்னமோ பரலோக ராஜ்யம் வரும், இயேசுநாதர் வந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன, இயேசுநாதர் எதுக்கு வராரு, இங்கே வந்து முத அந்த யூதர்களை தான் அழிப்பார், அழிச்சிட்டு பன்னியெல்லாம் கொன்றுவார், பன்னியெல்லாம் கொண்டுட்டு நம்மளை வந்து இந்த சுவனபதிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ஏன்னா இயேசுநாதர் வந்து பன்னியெல்லாம் கொன்றுவார், யூதர்களையெல்லாம் கொன்றுவார். ஆமாம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யூதன் ஓடி ஒளிஞ்சுக்குவான் மரத்துக்கு பின்னாடியெல்லாம். அப்போ மரமெல்லாம் நம்மளை கூப்பிடும், ஏ அல்லாவின் அடிமையே இங்கே வா, வந்து ஏன் எனக்கு பின்னாடி ஒரு யூதை ஒளிஞ்சிருக்கான் வெட்டு அப்படின்னு சொல்லும் அப்படின்னு நம்ம கண்மணி நாயன் சொல்லியிருக்காப்புல, தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படியா, அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதுதான் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், October 7 வரும், அதில் என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். நாங்கள் ரோட்லையெல்லாம் அவங்களையெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து வீடு விட நாங்கள் ரோட்டில் நிறுத்தி நிர்வாணமாக்கி அப்படியே அன்னைக்கு நம்ம சந்தோஷம் கொண்டாடுவோம். அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க தெரியுமா, நாங்கள் கையில் வச்சிருக்கிற துப்பாக்கியை வாங்கி அப்படியே மேலே தூக்கி வச்சு, ஏ அல்லாஹ் உனக்கு அக்பர் அல்லாஹ் அப்படின்னு நீங்களாம் சொல்லுவீங்க. அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் புண்ணியவான்கள் அந்த காசா மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, அப்படியா அப்போ அமெரிக்கா போகிறேன், பிரிட்டிஷ்காரன், கனடாக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன் எல்லாம் இந்த இஸ்ரேலுக்காரங்கெல்லாம் அல்லா நரகத்தில் போட்டுருவான், அப்புறம் என்ன நம்ம வந்து சுவனபதிக்கு போயிடுவோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. அப்போ சந்தேகப்பட்டு கேட்டிருக்கிறாங்க, சரி நம்ம தான் சுவனபதிக்கு போகிறோமே, எல்லாம் தான் அவங்களாம் நரகத்துக்கு போகிறாங்களே, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட போய் சண்டை போடணும், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே, வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு. அது எப்படி, அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, அல்லாவுக்கு தெரியாமல் அவங்க எவ்வளோ ஞானம் அறிவெல்லாம் வச்சுருக்கிறாங்க, அதை பார்க்கும்போது அல்லாவுக்கு தெரியாதா, அல்லாவுக்கு கோபம் வராதா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க கேட்டுருக்குறாங்க, அப்படின்னா சரி அந்த யூதனுக்கு கொடுத்துருக்குற அந்த டெக்னாலஜி அறிவெல்லாம் ஏன் இஸ்லாமியர்களாகிய நமக்கு கொடுக்க வேண்டியதானே, ஏன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அது என்னமோ தெரியல, அது எதனால அவங்களுக்கு அறிவு வந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் நம்ம அல்லாவுக்கு அவங்க எதிரி, அதனால அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி என்னமோ செய்யுங்க, நம்ம நல்லா இருந்தால் சரி அப்படின்னு அந்த காசா மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஒரு October 7 வந்துச்சு. வந்ததும் இவங்க தான் சொன்னபடி என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் தன்னுடைய லெபனான் அப்படிங்கிறது ஹெசபுல்லாவின் தேசம், புண்ணியவான்களின் தேசம், ஈரான்காரன் பெற்று போட்ட புல்ல வளருகிற தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளர், இந்த மாதிரி பாரிஸில் இருக்குது, வீடு வசதி எல்லாம் பாரிஸில், ஆனால் வந்து பேட்டி கொடுக்குது அந்த ஹமாஸ் அப்படிங்கிற பயங்கரவாதிகள் எவ்வளோ கொடூரமானவங்க அப்படிங்கிறத. அதில் முதல்ல என்னென்னு சொல்லுது அப்படின்னா, அதாவது போராளிகள் அப்படின்னு நீங்கள் ஹமாஸை சொல்கிறீங்களே, அவங்கக்கிட்ட என்ன ஒரு ஒழுக்கம், என்ன ஒரு நேர்மை அவங்கக்கிட்ட இருக்குது, ஏன்னு கேட்டால் அவங்ககிட்ட ஒரு வேல்யூமே கிடையாது, அவங்க எல்லாமே கீழ்த்தரமானவங்க, அவங்க நல்லா படித்தவங்களும் கிடையாது, வேறு எந்த ஒரு புத்தியும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது, ஒன்று தெரியும், குண்டு போட தெரியும், துப்பாக்கியை தூக்க தெரியும், இதைத்தான் தெரியும், வேறு என்ன தெரியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. கேட்டுட்டு ஒரு காரியத்தை அந்த அம்மா சொல்லுது. استاذ فادي بلا ما يكون في الايام شو هي انه انت அப்போ நீங்கள் ஓக்குப்பையர்னு சொல்கிறீங்களே, நம்ம நாட்டை பிடிங்கிட்டான்னு சொல்கிறீங்களே, அப்போ யார் அந்த நாட்டை பிடுங்கினாலும் அவங்களோட தான் நீங்கள் வந்து போய் சண்டை போடணும். யார் நாட்டை பிடுங்கியிருக்கான், இப்போ எல்லாம் யூதேன் பார்த்தீங்களா, குறி வச்சு ஹமாஸை தாக்குறான்,
அவன் மொத்தமாக குண்டு போட்டு அழிச்சானா காசாவை பாலஸ்தீனத்தை? இல்லை, அவன் தேடி தேடி வேட்டையாடுறான். அப்படித்தானே செய்கிறான். ஆனால் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து இந்த ஒக்குப்பயர் அப்படிங்கிற ஆளுகளோட மோதாமல் யாருக்கிட்ட போய் இவங்க இந்த கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவங்க அப்பாவியான ஜனங்கள்கிட்ட போய் தங்களுடைய வீரத்தை காமிச்சிருக்கிறாங்க. அதாவது عم بتقاوم ضد محتل، مش عم بتقاوم ضد ناس عزل قاعدين ببيوتهم وعيوا من அதாவது நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சிருக்கிறாங்க. யார்? இந்த இஸ்ரேல் ஜனங்கள். அவங்கள போய் அநியாயமாக பாட்டுக்கு எதுக்கியா தூங்கி எந்திரிச்சோன்னு போய் அட்டாக் பண்ணுற கோலத்தரமா கேவலமா அப்படின்னு இந்த அம்மா முதலையாவது கேட்குது. ஏன்னு கேட்டால் ஒரு வேலையும் இல்லாதவங்க தான் யார்? இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள். لاقوا انه في ناس هاجم عليهم عم بتقتلهم عم بتحطوا. இதுதான் கொடூரம். அதாவது இவங்க என்ன சொன்னாங்களோ, ரோமர்களை விட நாங்கள் ஒரு கொடூரத்தை இஸ்ரேலிய குழந்தைகளுக்கு யூத குழந்தைகளுக்கு நாங்கள் அரங்கேற்றுவோம், நாங்கள் யாருன்னு காமிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது கொண்டிருக்கிறாங்க. யாரை கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா 6 மாதம் 9 மாதம் 10 மாதம் இந்த மாதிரியான பால்மனம் மாறாத அந்த பிள்ளைகளை கொண்டிருக்கிறாங்க. எப்படி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆடாடாடாடாடா, அதாவது எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துருக்குறாங்க. இதை எங்கேயாவது இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால் மனம் மாறாத குழந்தைகளை இஸ்ரேலிருந்து கடத்திட்டு போய், யூத குழந்தைகளை கடத்திட்டு போய் அப்போ அம்மா ஆத்தாளுக்கு முன்னாடி குழந்தைகளை கற்பழிக்கிறதும், குழந்தைகளுக்கு முன்னாடி அம்மாவை கொல்றதும், அதை பார்த்து அவங்க அழுகிறதையும் வேதனைப்படுறதையும் பார்த்து சந்தோஷப்படுறதும், இதை விட கொடுமையாக அந்த குழந்தைகளை என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஓவனில் வச்சுருக்குறாங்க. அதாவது சட்டியில் போட்டு கீழே தீ பற்ற வச்சு விட்டுருக்குறாங்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பார்த்த வீடியோ தான், விஷயந்தான். ஆனால் அப்போ சொல்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. எப்பட்றா இதை இப்படியும் ஒரு மனுஷங்க செய்வாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு வேதனையாக தான் இருந்துச்சு, சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த லெபனானில் இருக்கிற இந்த பத்திரிகையாளர் பெண்ணு இதை சொல்லுது. இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, بالفران في صور ما وصلت على لبنان. அதை கேட்குது ஒரு கேள்வி. அதாவது இந்த பிக்சரு லெபனான் நாட்டில் உள்ள மக்களுக்கு போகலை, ஆனால் நாங்கள் பாரிஸில் இருக்கும்போது எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த பிக்சரை. இந்த குழந்தைகளை சட்டியில் போட்டு உயிரோட வறுத்து கொன்ன பிக்சரை இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பெரிய பெரிய ஆட்களுக்கு, யாருக்கு? இந்த ஹூதி, இந்த ஏமன், இந்த லெபனான், ஈரான் உள்ள பெரிய பெரிய தலைவர்களுக்கு இந்த பிக்சர் அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா யூத குழந்தைகளுக்கு என்ன நடக்குதுன்னு? பார்த்தீங்களா அல்லாஹ்வினுடைய சக்தியை அப்படின்னு அவங்க காமிச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா அந்த பிக்சரை பார்த்துருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதாவது வேதாகமத்தின்படி ஹமாஸ் அப்படிங்கிற எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பயங்கரவாதம், கொடூரம், அழிவு, நாசம், தீங்கு, தீமை, பேய், பிசாசு அப்படிங்கிற அர்த்தம் வரும். அப்போது இந்த எபிரேய வார்த்தையின்படி இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உலகம் முழுவதும் இது எபிரேய வார்த்தையின்படி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நாங்கள் தீமைனா என்னென்னு உங்களுக்கு காமிப்போம்டா அப்படின்னு சொல்லி தான் இந்த பேரை ஹமாஸ் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. இது ஏதோ ஒரு தற்செயலாக அல்ல, இதனுடைய ஈரானுடைய மொத்த உருவத்தை காமிக்கிற ஒரு பேர். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற புண்ணியவான்கள் எல்லாருமே ஹமாஸ் எங்கள் உயிர்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா தீங்கு, பயங்கரவாதம், தீவிரவாதம், அழிவு, அது எல்லாம் நாங்கள் செய்வோம்டா, அதை தாண்டா எங்களுக்கு வேணும், அதுதாண்டா எங்களுடைய லட்சியம், அதுதாண்டா எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதே போல் உலகம் முழுவதும் இருக்கிற புண்ணியவங்கள் நாங்கள் தாண்டா ஹமாஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நாங்கள் தாண்டா பேய், நாங்கள் தாண்டா பிசாசு, நாங்கள் தாண்டா அழிவு, நாங்கள் நாசம் பண்ணுறதுக்காக தாண்டா வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த ஹமாஸ் அப்படிங்கிற இப்ரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாத புண்ணியவான்கள் எல்லாமே ஹமாஸ் எங்கள் உயிரிடா, நாங்கள் தாண்டா ஹமாஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த விஷயத்தை இந்த லெபனானில் இருக்கிற நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க.
ஆனால் இந்த அம்மா நிறைய பேர்த்திட்ட கேட்டிருக்கு, இந்த பிக்சரை இதுக்கு முன்னாடி லெபனானில் பார்த்துருக்கீங்களா? இந்த யூத குழந்தைகளை சட்டியில் போட்டு வறுக்கிற உயிரோட கொல்ற விஷயத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு. அப்போ தான் ஹமாஸ்னால் எவ்வளவு கீழ்த்தரமான ஜென்மம், ஒரு வேல்யூவும் கிடையாது, ஒரு மோரலான ஒரு வாழ்க்கையும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு மோரல்னா என்னன்னே தெரியாது, ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எத்தனை பேரை வேணாலும் கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெக்கணும், அதை புண்ணியவான்களாக வளர்க்கணும், அவங்கள அடுத்த தலைமுறை ஒரு ஹமாஸ் பயங்கரவாதிகளாக மாற்றணும். இதுதானே தவிர மற்றபடி அதுக்கடுத்து சுவனபதிக்கு போனால் 72 கன்னிகள் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கேவலமான கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹமாஸை பற்றி இந்த அம்மா சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மோரலும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. காலையில் தூங்கி எந்திரிச்ச ஜனங்ககிட்ட போய் தங்களுடைய வீரத்தை காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. استاذ فادي في صور نحن شفناها بالغرب انه في اولاد حطوها بالفرن عم அதுதான் குழந்தைகளை இப்படி வறுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, தாச்சியில் போட்டு சட்டியில் போட்டு பெரிய சட்டியில் போட்டு குழந்தைகளை வறுத்துருக்குறாங்க. அப்போ எப்பேற்பட்ட இவங்களை பேயின்னு சொல்லாமல் இவங்க பேய், இவங்க பிசாசு, இவங்க முழுமையான பிசாசு இவங்க தான் அப்படின்னு அர்த்தம். இங்கேருந்து தான் அந்தி கிறிஸ்துக்கள் வருவான். கண்டிப்பாக அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறவன் இதை வந்து ஏற்றுக்கிறவனாக தான் இருப்பான். இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறதை, இந்த மாதிரியான காரியங்களை தான் கடைசியில் இன்னும் செய்ய போகிற அந்தி கிறிஸ்து வந்தால் யூதர்களுக்கு அவங்க சும்மா விட மாட்டான். அந்தி கிறிஸ்து யூதர்களை சும்மா விட மாட்டான். வேத வசனத்தின்படி இதை விட கொடூரமான காரியத்தை நடப்பிப்பானா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு மிருகங்கள் இந்த வேலையை செய்யுமா? இதை நினச்சி பார்க்க முடியுதா? ஒரு குழந்தைய தாச்சில் போட்டு அப்படி வறுத்த இப்படி கேவலமான ஒரு விஷயத்த எப்படி வாயில் சொல்கிறது கூட கூச்சமாக இருக்குது. இதை எப்படி சொல்கிறது குழந்தைகளை? அப்போ எப்பேற்பட்ட மனசு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. கொடுமை. نحن حرقناكم صار في محل ضدكم يعني حرقناكم بالهولوكوست هيدا كلها جرائم. இதெல்லாம் கொடூரம், இதெல்லாம் கிரிமினல் வேலை அப்படின்னு சொல்லுது இந்த அம்மா. علما انه المقاومه مثلا عنا كان حزب الله مثلا بجنوب لبنان انا ما بسميها مقاومه او حماس. அதனால தான் இந்த அம்மா சொல்லுது, நான் வந்து இந்த ஹமாஸை போராளிகள் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை அப்படின்னு. லெபனானில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணு இந்த ஹமாஸை பற்றி சொல்லுது. அது பத்திரிகையாளர், ஒரு காலேஜில் ஒரு லெக்சராக இருக்கிற இந்த அம்மா, பல்கலைக்கழக ஆசிரியையாக இருக்கிற இந்த அம்மா சொல்லுது, நான் வந்து அவங்கள ரெசிஸ்டன்ஸ், அவங்கள போராளிகள், தங்களுடைய நாட்டுக்காக மக்களுக்காக போராடுகிற போராளிகள் அப்படின்னு நான் கூப்பிட மாட்டேன். அவங்கெல்லாம் போராளிகள்லாம் கிடையாது. அப்படி ஒருவேளை இவங்களை ரெசிஸ்டன்ஸு போராளிகள் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு ஒழுக்கமான ஒரு காரியம் இருக்கணும். அவங்க ஒரு வேல்யூவான ஒரு வாழ்க்கை வாழணும். மிலிட்டரிஸ் அப்படிங்கிறவங்க வேற, பயங்கரவாதிகள் அப்படிங்கிறது வேற. இவங்க தங்களை மிலிட்டனாக காமிச்சுக்கிறாங்க. அதனால இந்த அம்மா சொல்லுது, இவங்களுக்கும் மிலிட்ரிகளுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இவங்கள போராளிகள் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒரு நாட்டுக்காக, ஒரு இடத்துக்காக, ஒரு இனத்துக்காக போராடுகிற போராளிகள்னு சொல்லவே கூடாது. இவங்கெல்லாம் கீழ்த்தரமானவங்க அப்படின்னு சொல்லுது. لازم يكون عندها فالور أسس سامية قيم عليا. طب شو هي القيم اللي فرجتنا؟ அதனால தான் என்ன விதமான இவங்ககிட்ட வேல்யூ இருக்குது, இவங்க என்ன விதமான ஒழுக்கமானவங்க, இவங்க என்ன விதமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறீங்களே, போராளிகள் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏதாவது சொல்லுங்கள். நம்மக்கிட்ட என்ன விதமான வாழ்க்கையை இவங்க வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. சரி, ஒரு நாட்டுக்கு நீ போகிற, ஒரு வீட்டில் உள்ளவன் உன் சொத்தை பிடிங்கிட்டான், அதுக்காக நீ போய் அவன் வீட்டில் இருக்கிற குழந்தைகளையெல்லாம் தாச்சில் போட்டு வறுப்பியா? இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற பொம்பளையெல்லாம் போய் கற்பழிப்பியா? அவங்களையெல்லாம் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டு கொன்றுவேன்னு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக நீ வச்சுருப்பியா? இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையை செய்வியா? இதுக்கு பேர் தான் போராடுற போராட்டம், இதுக்கு பேர் தான் போராளிகள் அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அதாவது அப்போ இந்த அம்மாவுக்கு குழந்தைகளை கொள்கிறான் அப்படின்னு நான் சொன்னால் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த லெபனீஸில் இருக்கிற இந்த அம்மாவே சொல்லுது, என்ன செய்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளை கொண்டுட்டு அவங்க குடும்பத்தை எல்லாம் கடத்திட்டு போகிறாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, வியாதியாக இருக்கிறவங்கள, மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கள, ரொம்ப நாளாக வியாதியில் படுத்த படுக்கையாக பெட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா,
கொஞ்சம் கூட ஈவு இறக்காம இல்லாமல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்கள கொண்டு போய் சுரங்கத்துக்குள்ளே வச்சுருக்காங்களே. வியாதியாக பெட்டில் படுத்துருக்கிறவங்கள கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்கள கொண்டு போய் சுரங்கத்தில் வச்சுருக்காங்க. அவங்கள கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதை கொண்டு விட்டு பார்த்தீங்களா நம்ம அல்லாவின் சக்தியை அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் போராளிகளா அப்படின்னு கேட்குது இந்த அம்மா. இந்த போராளிகள்னால் இதைத்தான் செய்வீங்களா? ஏன்டா வியாதியாக கிடக்கிறவனையெல்லாம் கடத்திட்டு வந்து சுரங்கத்தில் வச்சு கொண்டுபிட்டு குழந்தைகளை கொண்டுபிட்டு தாய்ச்சலை போட்டு வறுத்துட்டு கற்பழிச்சு விட்டு அப்போ எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் தான் போராட்டமா? இதுக்கு பேர் தான் போராளிகள் நீங்கள் செய்கிற வேலையா? التونيلات تحت غزة هيدي هي المقاومة وأنك تاخذ أهالي. அப்போ இந்த அம்மா யதார்த்தமான ஒரு காரியத்தை சொல்லுது. இதை சொன்னால் எவ்வளோ நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த காசா மக்களை இந்த ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி மக்களை எல்லாம் இவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அங்கே எல்லாம் மக்களை கூட்டி கொண்டு போகிறது. வாங்க 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 பாதுகாப்பாக வாங்கன்னு. இவங்க அங்கே ஸ்கூலில் ஆஸ்பத்திரி கீழே அங்கே வந்து இதெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஆயுதங்களை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இவங்களையெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறது? அங்கேருந்து ராக்கெட்டை விடுறது. அப்போ அவன் என்ன செய்வான்? ராக்கெட்டு எங்கேருந்து வந்துச்சோ அங்கே யூதன் திருப்பி ராக்கெட் விடுவான். அங்கே யாரெல்லாம் இருக்கிறது? இந்த இப்போ பயங்கரவாதிகளோட சேர்த்து அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க. இந்த அப்பாவி மக்கள்னு கிடையாது, அவங்க தான் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளை நம்பிட்டு வந்தவங்க. அப்போ அவங்களும் சாகுறாங்க. அப்போ அதனால மக்களை வந்து தங்களுக்கு கேடயமாக பயன்படுத்துகிற நீங்கள் போராளிகளா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் செய்கிறது எதுவுமே ஏதோ மிலிட்டரி அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் மிலிட்டரிக்காரன் ஒரு இராணுவ வீரனாக செய்கிற காரியம் இல்லைங்க. ஒரு இராணுவ வீரன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான கொடூரத்தை செய்வானா? சரி, ஒரு நாட்டையே பிடிக்க போகிறான்னு வைங்களேன், அந்த நாட்டோட போர் புரிகிறான் அப்படின்னா இப்படி தான் அந்த நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து வச்சுட்டு சித்திரவதை பண்ணுவானா? கேட்டால் போராளிகள்னு சொல்லுவானா? அப்படின்னு நம்ம கேட்குது. இதுதான் ஒரு கொடூரமான சம்பவம். அப்போ இப்படித்தான் குழந்தைகளை இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? சட்டியில் போட்டு வறுத்துருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான செயல் பாருங்க. இது 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 எப்பேற்பட்ட மனசு அப்படின்னா, இவங்க ஒரு பேய், இவங்க ஒரு பிசாசினுடைய மறு உருவம் அப்படிங்கிறத இந்த உலகம் அறிந்து கொள்ளணும். ஆனால் இவங்கள எங்கள் உயிர்டா, இவங்க நாங்கள் தான்டா ஹமாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் இதே மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான பேய்களை பிசாசுகளை தங்களுக்குள்ளே வகிச்சு வச்சுருக்கிறவங்கன்னு அர்த்தம். அதனால தமிழ்நாட்டில் எவனாவது நாங்கள் ஹமாஸ் எங்கள் ஹமாஸ் எங்கள் உயிர்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருங்க. ஹமாஸ் பயங்கரவாதிகள் என்ன கொடூரங்களை அரங்கேற்றுவாங்களோ அதையே இவங்களும் செய்வாங்க. ஏன்னுக்கிட்ட அவங்கள பிடிச்சி வச்சுருக்க அதே பிசாசுகள் தான் இவங்ககிட்டையும் இருக்குது. அதனால நாங்களும் அதனால தான் எபிரேய மொழியில் ஹமாஸ் அப்படின்னா பேய், பிசாசு, அழிவு, நாசம், பயங்கரவாதம், கொடூரம், தீங்கு அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் இவங்க நாங்கள்லாம் அப்படி தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஈரான்காரன் ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஏமாற்றி ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த காசா மக்களை ஏமாற்றி வச்சுருக்காங்களோ அதே போல் நம்ம ஊர்லேயும் இந்த தமிழ்நாட்டு புண்ணியவான்களை ஒரு கூட்ட இமாம்கள் இப்படி ஹமாஸ் அப்படிங்கிறது போராளிகள் குரூப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா லெபனான் நாட்டில் இருக்கிற இந்த அம்மா சொல்லுது ஹமாஸ் அப்படிங்கிறவங்க போராளிகள் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்க யூத குழந்தைகளை கடத்திட்டு போய் சட்டியில் வறுத்து அதை ஃபோட்டோ எடுத்து உலகமெல்லாம் காமிச்சது. எங்களுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோவை நாங்கள் பார்த்தோம், அந்த வீடியோவை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. இந்த கொடூரத்தை அரங்கேற்றிருக்காங்களே இவங்களுக்கு பேர் போராளிகளா? இவங்களுக்கு பேர் மிலிட்ரி குரூப்பா? இவங்கெல்லாம் பயங்கரவாதிகள், இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு இந்த அம்மா தெளிவாக சொல்லுது. இந்த விஷயம் எல்லாமே இந்த புண்ணியவான்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட வெக்கப்பட மாட்டாங்க, கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டாங்க, இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சுருக்கிறானே அப்படின்னு. ஆனால் இவங்க போய் இந்த காசா மக்கள் போய் ஹமாஸ் பயங்கரவாதிகளை சுற்றி இருந்துக்கிடுவாங்க. அவர் யூதனுக்கு வேறு வழியே இல்லை. அங்கேருந்து அவன் ஹமாஸ் பயங்கரவாதி மேலே குண்டு போட்டு தான் ஆகணும். குண்டு போடும்போது இவங்களும் சாவாங்க. அங்கே குழந்தைகளும் பெண்களும் வயசானவங்களும் எல்லாரும் சாவாங்க. வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த புண்ணியவான்கள் பார்த்தீங்களா, நம்ம குழந்தைகளை கொள்றாங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து உலகமெல்லாம் பரப்புகிறாங்க. அதனால தான் நாங்கள் யூத குழந்தைங்களை கடத்திட்டு வந்து இந்த வேலையை செஞ்சோம். அதனால தான் யூத இதை சொல்கிறான், இது ஒரு ட்ராஜடி, என்னால் என்ன செய்ய முடியும்? நான் ஹமாஸ் பயங்கரவாதிகளை நோக்கி எங்கேருந்து ஏவுகணை வந்துச்சோ அங்கே தான் நாங்கள் தாக்குறோம். ஆனால் கடைசியில் பார்த்தா அங்கே அதை சுற்றி மக்கள் இருக்கிறாங்க. 30 பேர் செத்தான், 50 பேர் செத்தான்னு நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. அப்புறம் எதுக்கு இந்த ஜனங்கள் போய் ஹமாஸ் பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்துல இருக்காங்க?
இவங்களுக்கு தான் தெரியுமே இங்கே யூதன் கொண்டு போடுவான் அப்படின்னு. அப்படின்னா இவங்கள நல்லா நீங்கள் வந்து அல்லாவுக்காக உயிர் தியாகம் செய்யுங்க, உயிர் தியாகம் செய்யுங்க அப்படின்னு ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை கொடூரமான நம்பிக்கையை இவங்களுக்குள்ள புகுத்தி இப்படியே வச்சுருக்காங்க. உலகம் பார்க்குறது எது அப்படின்னா, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இந்த காசா மக்களை ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி அதனால அவங்களுக்கு அழிவு வரும்போது அதை போட்டோ எடுத்து உலகமெல்லாம் பார்த்து குழந்தைகளை கொல்றான், ஜெனசைடு பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் இந்த யூத குழந்தைகளுக்கு செய்ததை என்னன்னு சொல்கிறது? குடும்பத்தையோடு கடத்திட்டு போய் அந்த குழந்தைகளை பெற்றோர்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கொடூரங்களை செஞ்சுருக்காங்களே, இவங்க எப்பேற்பட்ட கொடூரவான்கள் மட்டும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.